ஆள் எப்படி கோவன்ல இருந்தேன்னு காட்டுறேன். நாங்கள் ஒரு இடத்துக்கு ரிப்போன இடத்துல இங்கே இப்படி அப்ப ஆளுக்கு இந்த தண்ணி முகத்துல அடிச்சிருக்கு. முகத்துக்கு இஞ்சி அடிக்கும். வேலை செஞ்சு முடியல நடந்த வேலை எடுக்கிறார். எங்களோட கட்டுற வீட்டில் வந்து நாங்களே டிசைட் பண்ணல எங்களுக்கு எந்த ரூம் உண்டு. வெளியில் இருக்கிறார்கள் சண்டை. இப்போ எனக்கு இந்த ரூம் வைக்க அந்த ரூம் உண்டு. ஆனால் சந்தோஷம்டா. வயரிங் பாசாக்களை வந்துட்டு காணையில் அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லா வீடியோலையும் கதறி இன்றைக்கு ஒரு மாதிரி ஆக்களை வந்துட்டு இறக்கியாச்சு. ஆக்கள் தொழிலை செய்கிறது வந்து சின்ன அண்ணா, அழித்தல் தொழிலை செய்கிறது வந்து சஞ்சியன். பூசியெல்லாம் கணக்கா நீட்டா விட வந்து எல்லாம் விட்ட செறிஞ்சிட்டு போயிடுவாங்க. சட்டாப்பிடா இந்த வேலையை பார் கம்புமே தான் நிற்கிதான். எனக்கு வெளியில இருந்து ஆக்கு அடிச்சு சொல்லுவது ஆளை கட்டி போடட்டான் பந்தா அம்மானு. இந்த ஒரு பாத்ரூமுக்கு மட்டும் இப்போதைக்கு வந்து சும்மா செட் பண்ணுறக்காண்டி கொமட் வந்துட்டு ஃபிட் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி வந்து இங்கே அந்த கொழும்புல பண்ணிக்கு வந்து அந்த ஷவரும் வந்து ஃபிட் பண்ணியிருக்கோம். இது குண்டுமணி ஷவர். இது குண்டுமணி ஷவர். முதல்ல ரோபோட்லேயும் ஒரு நாள் இருந்து பாருங்க. எது பிடிச்சிருக்கா அதில் அப்புறம் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். நானுங்க வீட்டில் மேய்க்கணுமா அங்கே வெளியில் மற்றது அதே உடைப்பா பாருங்க அதே பாருங்க எப்படி இனி ஆக்கள் வந்தா படுக்கலாம்டாப்பா தாராளமா. இந்த சீலிங் அடிச்ச கூலி மட்டும் வருவானேடா. இந்த வட்டம் பாத்தியில வெளிநாட்டு மாடல். இந்த மூவத்தப்பா ரெண்டா அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. நான் செல்லகிரி. நான் கவிதாஸ். நான் என்னடா கதைக்கிற சவுண்ட் கொஞ்சம் குறைவாக கிடக்க ஒன்று மாதிரி யோசிச்சேன்னு பார்த்தா அந்த ஹெட்செட்டால் எங்களுக்கு விளங்குது இல்லை அதை எடுத்தால் விளங்கும். ஓகே, அப்போ நேற்றைய தினம் வந்து நாங்கள் வீட்டுண்ட வீடியோ ஒன்று தான் வந்துட்டு போட்டிருந்தாங்க. வந்து சில பேர் வந்து அதை யூஸ் பண்ணி டிக்டாக்களும் போட்டிருக்காங்க அந்த வீட்டு வேலையில் பார்த்தீங்க. ஓ சாதாரணமாக இந்த இடத்துக்கு வரையில் அப்படின்னு சொல்லி சில பேர் போட்டிருக்காங்க. வந்து அது நல்லதானே இல்லை நான் பார்த்தேன் நான் வந்து. அப்போ வந்து இன்றைக்கும் வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் வந்து இது யார் அப்போ கோடிக்குது. ஹலோ ஹலோ வணக்கம். நீங்கள் பார்த்தீங்களா? மறந்துட்டீங்க. நான் மறக்கல உங்களை. என்ன ஆக்கினாப்பா இப்படிதான் வீடியோ பார்க்குறாங்களும் வந்துருச்சு. என்ன சொல்ற தெரியுமே என்ன தெரியுமோண்டு கேட்குறேன். அது சரி. நான் கல்முனையிலிருந்து கிருஷ்ணா அண்ணன் கேட்குறேன். கல்முனையிலேருந்து கிருஷ்ணா அண்ணியா? ஓ யா தெரியும் தெரியும். அந்த டைமில் நாங்கள் வீடியோ மட்டும் செஞ்சு அனுப்பி தெரியுமோ? ரெண்டு கண்ணும் தெரியாது. ரெண்டு கண்ணும் தெரியாது. அது பொறுத்த நேரத்தில் அடிச்சுக்க. எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கிறேன் ஐயா. நான் ஒரு வீடியோ உண்டு கதைக்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பத்திலே நீங்கள் வந்து கால் பண்ணிட்டீங்க. அப்போ ஒரு 6 பாப்போண்டு எடுத்தது முடிச்சு கொண்டு அடிக்கட்டோக்கா. சரி, அம்மாட்ட நல்லா இருக்கிறாங்களா? ஓ ஏன் சரி 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 சரியா நான் அடிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே. ஆள் வந்து கல்முனையில் இருக்கிறவர் வந்து 2 கண்ணும் தெரியாத ஆளுக்கு. நானும் வசந்தா கிளம்ப நிற்க என்ன பார்க்கணும் வந்து எங்க அங்கே அங்கே மட்டக்களப்பில். சரியா இல்லை ஆளுக்கும் பேர் வந்து கிருஷ்ணா. ஆளுக்கு 2 கண்ணும் தெரியாத ஆள் அந்த எங்களை ஜெயிலுக்குள்ளே போட்ட டைம் எல்லாம் வீடியோ கதைச்சு அனுப்பினார். என்னண்டு இந்த என்ன சொல்கிறது இப்படி நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி. ரைட், அது ஒரு பக்கம் இருக்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால். அப்போ நேற்றைய வீடியோவில் வந்து நாங்கள் எங்களோட வீட்டு வேலைகளை வந்து ஒரு கொஞ்சம் அப்டேட் பண்ணிட்டு வந்துட்டு போட்டிருந்தோம். அதே நேரம் வந்துட்டு நான் வந்து அதில் போட்டிருந்தேன் இந்த குடிபூரல் தியதி வந்து அறிவிப்பு அப்படின்ற மாதிரியும் போட்டிருந்தோம். வந்து அதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால் அதுக்காண்டி அதில் அந்த எக்ஸாக்ட் டேட் வந்து சொல்லலை. காரணம் என்னென்னு சொன்னால் வேலை வந்துட்டு அப்படி இருக்கிறதால டேட் வந்து சொல்லலை. அது பட் இருந்தாலும் குடிபூரலுக்கு நம்ம எல்லாருக்குமே வந்து சொல்லித்தான் செய்வோம் அப்படின்றதான் வந்து அதுன்ற அர்த்தம். ஈவன் இன்றைக்கும் இந்த வீடியோலையுமே சொல்கிறோம் வந்து அட்லீஸ்ட் நம்ம ஆசைப்பட்டது 4ஆம் மாதம் மாதிரிக்கு வந்து செய்யணும்னு சொல்லி. தவறினா ஒரு 5ஆம் மாதம் என்றாலும் முடிக்கணும். என்னப்பா அப்படியா? அப்போ 5ஆம் மாதம் என்றாலும்
முடிச்சு சாதாரண வேலை இல்லை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வீட்டு வேலையே இன்னும் முடியலைன்றக்குள்ள இனி அந்த வீட்டு வேலையை முடிச்சு இனி இந்த வீட்டை வந்து இடித்து ஏன்னா அப்படி வந்துட்டு கன வேலை இருக்கிறதால வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். முக்கியமாக எங்களோட வயரிங் பாஸாக்களை வந்துட்டு காணையில் அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லா வீடியோலையும் கதறி இன்றைக்கு ஒரு மாதிரி ஆக்களை வந்துட்டு இறக்கியாச்சு. நேற்று சொல்லி சிரிச்சினாங்களால என்ன சொல்கிறது அவ்வளோ தூரம் பயங்கர கோவமாக ஏன்னா என்ன சொன்னால் இப்போ வயரிங் வேலை வந்துட்டு இப்போ ஒரு ஆள் தொட்ட வேலையை இன்னொரு ஆள்கிட்ட கொடுக்கல. காரணம் என்னென்னா அவங்க வந்து எப்படி அந்த வயரிங்குக்கு வயர் இழுத்துருக்குறாங்க எங்கே சூச்சுக்கு இது வந்து விட்டுருக்காங்க அப்படின்ற சகல டீட்டெயிலும் அவங்களுக்கு தான் தெரியும். அப்போ இன்னொரு ஆளை கொண்டு வந்து விட்டால் சிதம்பர சக்கரத்தை பேய் பார்த்த மாதிரி இருக்கும். அப்போ வந்து இன்னொரு ஆள்கிட்ட கொடுக்கல அது. அப்போ அவர் தான் செய்யணும் மண்டேக்குள்ளே அவர் வரலன்னு சொன்னால் சிட்டியான ஹோமாகும். இப்போ நைட்டும் பின்னேரம் ஃபோன் பண்ணி அவளை கொஞ்சம் கற்றுப்பட்ட பிறகு ஃபைனலாக தான் இன்றைக்கு வருவனே அப்படின்ட்டு சொல்லிட்டார். அதுக்கேற்ற மாதிரி அவர் வந்து வந்துட்டார். அதே நேரம் காலையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மேலே வந்து அந்த மொட்டை மாடிக்கு வந்துட்டு டைல்ஸ் அடிக்கிறதுக்கான நிலமுழுவை. ஸோ அது வந்துட்டு 6 மணிக்கு வந்துட்டாங்க. 6 மணிக்கு சொன்ன வேலை டைம் தான். அப்போ 6 மணிக்கு வந்து அந்த வேலையை முடிச்சுக்கொண்டு இப்போ 2 மணிக்கு ஆக்கள் என்ன சொல்கிறது உண்மையிலே நல்ல பொடியில் அவங்க வேலை பயங்கர நீட்டு வந்து வேலையை முடிச்சுட்டு வந்துட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. ஸோ வந்துட்டு இப்போ வயரிங் பாஸ் ஆக்கள் வந்துட்டு வேலை செஞ்சு நிற்கிறேன். ஸோ அதில் ஒரு சின்ன ஒரு அப்டேட்டை வந்து காட்டிக்கொண்டு போகலாம். முக்கியமாக எங்களுக்கான ஒரு மெமரியாக என்றென்றைக்கும் இருக்கணும். நாங்கள் எல்லா காலத்துலேயும் இந்த வீடியோக்கள் இருக்கும், அதில் மாற்றம் இல்லை. அப்போ ஒரு சில பேர் வந்து வீடியோக்களை பார்த்துட்டு சொல்கிறோம் உண்மையிலே வந்து வீடு நல்லா இருக்குதுன்னா அவங்களோட செலெக்ஷன் எல்லாம் நல்லா இருக்குது, மாப்பிள்ளை எல்லாம் நல்லா இருக்குது, கண்பட போகுது அப்படின்னு கூட சில பேர் வந்து சொல்லியிருக்காங்க. என்ன சொல்கிறது வந்து நான் வந்து எல்லாத்தையும் காட்டுறதானே. அப்போ சில பேர்கிட்ட அட்வைஸ் வந்து அப்போ காட்ட வேணாம் வேணா காட்டாதீங்க அப்படின்னு சொல்கிறது. நான் வந்து என்ன சொல்கிறது இல்லை என்னோட சில பேர் உதயனெல்லாம் காட்டி கொண்டு இருக்கிறீங்களே நான் உதிலி என்ன இல்லை இன்றைக்கு ஒரு நாளைக்கு காட்டுறானே. மற்ற என்னன்னு சொன்னால் இப்போ ஒரு சாமானை வந்து திடீரெண்டு வந்து ஒன்றை காட்டக்குள்ளாமல் வந்து அது ஒரு பெரிய ஒரு சஞ்சலத்தை பண்ணும். இதை நாங்கள் காலங்காலமாக வந்து உண்மையிலேயே ஒவ்வொரு விஷயத்துக்கும் நாங்கள் கஷ்டப்பட்டு தேடி திரிஞ்சு அலைஞ்சு பார்த்து எடுத்து ஒவ்வொரு விஷயமா செய்கிற மண்டைக்குள்ளே அது பார்த்து கொண்டு வராங்களுக்கே வடிவாக தெரியும். ஸோ அதால் வந்துட்டு நாங்கள் ஒவ்வொரு விஷயமாக காட்டுனாங்க மெமரியாகவும் இருக்கணும் அப்படின்றக்காண்டி. ஸோ அந்த வகையில் இன்றைய தினமும் வந்து என்ன வேலை நடந்திருக்குது அப்படின்றதையும் காட்டுறோம். சேம் டைம் வந்து பாத்ரூமுக்கான ஒரு சில வேலைகள் முடிச்சிருக்கோம் வந்து அது வந்து நாங்கள் ஆல்ரெடி காட்டுற வந்துட்டு காட்டையில். ஸோ அதையும் வந்துட்டு நாங்கள் காட்டுறோம் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத வந்துட்டு பாருங்கள். எதுவும் குறநிறைகள் இருந்தாலும் வந்துட்டு நீங்கள் தாராளமாக வந்து சொல்லலாம். சொன்னாங்க வந்துட்டு மற்ற இரவு ஒரு 2 மணி இருக்கும்போது ஒரு நாள் அடிச்சது எங்கள் கிருஷ்ணானா படுத்துட்டாங்கன்னா அவர் சொல்லுங்க. இப்போ அந்த தானும் 2 வீடு அங்கே கட்டுறோம் அவங்க இடத்தை சொல்லி மறந்து போனேன். அப்போ மாவளம் இந்த கேட்டினுக்கு இதுக்கெல்லோ அதை வட்டி வைக்கிறத விட இப்போ கேட்டினு கண்டு விற்கிறாங்கல்ல. அப்போ அதையும் வண்டி வைக்க சொல்லுங்கன்றது கேட்டினுக்கு. கேட்டின் வந்து இப்போ ரெடிமேடாக விற்கிறாங்க. ஸோ நைட்டு நாங்கள் வந்து யாழ்ப்பாணம் போயிருந்தாங்க. காங்கேயனை விட்டு சரியான டைம் எடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் எடுத்துகிட்டு அதோட பார்ட் 2 வீடியோ வந்து போடுவோம். அது கொஞ்சம் உண்மையிலேயே எமோஷனலாகவும் இருக்கும். ஸோ மறக்காமல் பாருங்கள். ஸோ அதால் டைம் எடுத்ததால் நாங்கள் யாழ்ப்பாணத்துக்கு போகையில் அதால் வந்து நாங்கள் இந்த கேர்டின் வந்துட்டு பார்க்க முடியாமல் போயிட்டு. ஸோ வந்து 2 டைம் கிடைச்சா நாங்கள் வந்து அதையுமே போய் வந்துட்டு பார்க்கலாம். பார்த்து பெட்டராக இருந்தால் அதை நாங்கள் வந்துட்டு சூஸ் பண்ணலாம். அதில் வந்து மாற்றம் இல்லை. ஸோ இன்றைய நம்ம வந்துட்டு என்ன வேலை நடக்குது அப்படின்றத வந்து எங்களை விரும்பி சந்தோஷமாக பார்க்கக்கூடியவங்களுக்காண்டி நான் அதை காட்டுறேன். ஸோ வந்துட்டு நீங்களும் பிடிச்சிருந்தா வந்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. அதே நேரம் இந்த நிகழ்த்த விட்டுங்க அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து எழுதுறீங்க. சில வேலைகள்லாம் அந்த நிகம் வந்து ஒரு மட்டத்தோடையே முறிஞ்சிடும். ஆனால் இந்த முறை அது ஒரு பம்பாவே நிற்குதுடாப்பா. நானும் பார்ப்போம் இவ்வளோ நாளைக்கு இந்த மாதிரி. ஆனால் இது வளர்ப்புன்னு வேணால் நம்பவே மாட்டாங்க. இது ஒட்டிக்கனே தான் வந்து சொல்லுவாங்க. ஏன்னா இந்த சின்ன விரலாம் வந்து வளராது. கிட்டத்தட்ட இந்த சின்ன துண்டுன்ற கிட்டத்தட்ட ஒரு 3 மடங்கு வளர்ந்துக்க நினைக்கிறேன் வந்து. அது என்னவோ தெரியல. அது முறையும் இல்லை. கனவேர் வெட்ட சொல்லுறீங்க வந்து உண்மையிலே எனக்கு அதில் வெட்டுறதில் ஒரு விஷயம் இல்லை. ஆனால் அவ்வளோ தூரம் வளர்ந்துட்டுது. அது வந்து அது படிக்கிற நேரம் படிக்கட்டும் அப்படின்ட்டு நான் விட்டுட்டேன் வந்து. ரைட், ஓகே. அதுக்கும் ஒரு மன்னிப்பு கேட்டுக்கணும். நாங்கள் இப்போ வந்துட்டு போய் பார்ப்போம் வந்து வீட்டு வேலை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி வந்துட்டு மறக்காமல் கொடிபுரலுக்கு வரணும். ஒவ்வொருத்தருக்கும் நம்ம தனியாக வந்துட்டு இன்வைட் பண்ண முடியாது. ஸோ அதால் வந்துட்டு கொமனாகவே வந்து சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இப்போ நாங்கள் உள்ளுக்கு போய் என்ன வேலை நடக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னே உங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை பாருங்கள். அது எங்களுக்கு ஒரு வகையில் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும்னு சொல்லிக்கொண்டு இப்போ வந்து நாங்கள் போய் பார்ப்போம். புயல வந்து நெருப்பாக நிற்குது. ஆளுடைய வயரிங் பாஸ் வந்து எல்லாம் உடைச்சு அதாவது ஆட்கள் தொழிலை செய்கிறது வந்து சின்ன அண்ணா, அழித்தல் தொழிலை செய்கிற வந்து சஞ்சி அண்ணா.
ஏன்னா சஞ்சனா சைவத்தில் வந்து 5 தொழில் இருக்குது, ஆக்கள் அழித்தல் அப்படின்ட்டு. அதே மாதிரி எங்களோட வீட்டில் ஆக்கள் தொழிலை செய்கிறது சஞ்சி அண்ணா, சாரி சின்ன அண்ணா, அழித்தல் செய்கிறது சஞ்சி அண்ணா. எல்லாம் பூசி எல்லாம் கணக்காக நீட்டாக விட வந்து எல்லாம் விட்ட செறிஞ்சிட்டு போயிடுவாங்க. சட்டாப்பிடா இந்த வேலையை பார் கம்பு மாதிரி தான் நிற்கிது அவன். உங்களை நான் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ ஐயா, உங்களை நான் கிளிக்காத வீடியோவே இல்லையாப்பா. நேற்றும் கிளிதான் நாளுக்கு. ஆனால் இவ்வளோ கோபம் இருந்தாலும் அவர்கிட்ட முகங்களை பார்த்தா தெரிஞ்சா இருந்தாலும் முயல் மேகடை பார். போடாங்க போடாங்க அடி கல்லு. அண்ணன் டாக்டர்கிட்ட வீட்டை போனால் வேலைக்கு போனால் சிலவில் இங்கே டாக்டர் இன்றைய கொஞ்சம் காய்ச்சல் ஆகிடக்க என்ன பிரச்சனையாக கொண்டு கேட்குறது நோம இல்லை. அதே மாதிரி வந்து இப்போ யூடியூப் செய்கிறவங்கள விட்ட வேலைக்கு வந்தால் சாடையாக யூடியூப்லேயும் உங்களோட வீடியோ கேட்குறாங்க ஒன்று பண்ண, இல்லாட்டி வேலை இல்லை. வேலையை பற்றி எவ்வளோ சஞ்சனா வீடியோ பார்க்குற யாரும் வேலை கண்டு கூப்பிடாங்க. இப்போ காலம் அனுப்பவே மாட்டேன்னாங்க. அதான் பிரச்சனை. ஆளுக்கு ஆள் வேலை செய்வார், ஆனால் இப்போதைக்கு நீ ஆளை கைவிட மாட்டோம். ஏன்னா சஞ்சனா இவரை விருத டைமாக நாங்கள் சொல்கிறோம் உங்களுக்கு. எனக்கு வெளியிலேருந்து ஆக்கு அடிச்சு சொல்லுவது ஆளை கட்டி போடட்டா அம்மாந்தா அம்மானு வெளியிலேருந்து அடிச்சு சொன்னல பார்க்க என்ன ஹோதாடாப்பா இதுக்கெல்லாம் எடுத்து இதால் போட்டு இதுக்கெல்லாம் இறக்கி அங்கே வெல்பு எதுக்கெல்லாம் இறக்க போறீங்க? இதில் அங்கே வெல் பண்ணி வருது. அதுக்கு இறக்க போகும். இந்த இதுக்கெல்லாம் ஓட்ட போட்டு எடுத்துட்டேன். இனி அந்த வயர் வந்து இருக்கலாம் வேண்டும். அங்கே கீழே முறுக்க மாவுள் வந்துடுது. இந்த மட்டும் இதுக்கெல்லாம் எடுத்து இதால் வெட்டி போட்டு இதில் வெட்டி. இப்போ இதில் வெட்ட போறீங்களா? எப்படி இது சுவர் வெட்டுறது. இது மற்ற ஓட்டி அடிக்கிறாங்க. இது காட்டி விட்டாச்சு கீழே அதே மாதிரி கரெக்டாக. அது சரி ஓட்ட சரி இல்லை என்ன ஓட்டையில் அதான் மட்டும் தான் ஒன்று சின்ன துண்டு உண்டு. பின்னு மாவல் பாய்ச்சி அப்படியா முதல்ல அது அன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்களா அடிக்க வந்திருந்தா எல்லாரும் அங்காள் பக்கம் நிப்பாட்டினேன்ப்பா. அது புழும்ப போ. அதோட சின்ன இந்த குட்டி வேலையெல்லாம் பாங்க கொஞ்சம் திருப்பி இதெல்லாம் டபுள் வேலையப்பா. சின்னாட்ட நான் சொல்கிறேன், நீங்களும் யோசிக்கலாம். சின்னாட்ட சொல்கிறது சரி சாமான் இல்லைப்பா. ஓகே, அப்போ நாங்கள் இப்போ வந்து என்ன சொல்கிறது, ஒரு பாத்ரூமில் ஒரு சில வேலைகளை வந்து முடிச்சிருக்கோம். ஸோ அதை வந்து காட்டுவோம் வாங்க. இப்போ இந்த பாத்ரூம் வந்து எப்படி இருக்குன்றதை அப்பா வந்து ரிவ்யூ பண்ணுவார் உங்களுக்கு. அப்பா சொல்லுங்கள். என்ன சொல்கிறேன், அதாவது நம்ம சூஸ் பண்ணது வந்து தெரியும் வந்து உங்களுக்கு. அதாவது இங்கே மேலுக்கு அதாவது சிவருக்கு வந்து சூஸ் பண்ண மாமூல் வந்து இது நாங்கள் ஆரம்ப நாட்களில் காட்டினாங்க. நிலத்துக்கு லைட்டாக கோல்டு வந்து பதிச்சு வந்துட்டு கோல்டன் மாதிரி கலந்த மாதிரி வந்து நிலத்துக்கு வந்து வச்சுனாங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கால இந்த ஒரு பாத்ரூமுக்கு மட்டும் இப்போதைக்கு வந்து சும்மா செட் பண்ணுறக்காண்டி ஹொமட் வந்துட்டு ஃபிட் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி வந்து இங்கே அந்த கொழும்புல பண்ணிக்கு வந்து அந்த ஷவரும் வந்து ஃபிட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து அப்பா உங்களுக்கு ஹொமட்டில் வந்து இருக்க தெரியுமா இல்லை சொன்னீங்க? நீங்கள் சொன்னீங்க வீடியோ ஆதாரம் வீடியோவில் இல்லை தெரியாது. இல்லை பாடிக்கல என்னென்ன நீங்கள் சொல்லுங்க இருக்கா பாடிக்கிறேன் என்னென்று பாவிக்கிறேன்னு சொல்லுமா? என்னென்னு பாவிக்கிறது திறந்து ஓட்டு இருக்க வேண்டியாரு. திறந்து ஓட்டும் அவன் திறந்துட்டு இருக்கிறீங்க விஷயம் தெரியாம நான் திறந்து ஓடல இருந்தேன். என்னண்டு இதை இப்படி திறந்து ஓடு தான் இருந்தேன். இப்போ உங்கள்கிட்ட கதையை பார்க்க போனால் இதை மூடி போட்டு தான் இருக்கணும். மூடி போட்டு கொட்டி அப்போ நான் இதை நடுவில் ஓட்டையாக போட்டுட்டு இதை திறவாம ஓட்டையாக போட்டுட்டு தான் இருக்கும். மதனமுத்திட்ட வேலை வேலை. அப்போ இப்போ வர்ற ஹொமாட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இப்படி ஒரு இது ஒன்று வருது. என்ன சொல்கிறது, அந்த டபுளாக இல்லை இது வந்து கீழே இருக்கும் வந்து நான் சொல்ல இந்த மூடி வந்து இப்படி அதாவது இப்போ பேமா 3 நாள் அடிக்கா வந்து இது அதுவும் தான் இதுவும் தான் ரெண்டும் தான் அப்படி அடிக்கா வந்து அது நல்ல இல்லாட்டி உடைஞ்சி ஓடும். அப்போ நார்மலாக வந்து இப்போ இதில் இருக்கிறது எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் வந்து
எங்களுக்கு நெருக்கமானவரால் தான் உடையதோரியா கடவுளே ஓ ஆள் எப்படி கோவன்ல இருந்தேன்னு காட்டுறேனே நாங்கள் ஒரு இடத்துக்கு ரிப்போ இடத்துல எப்படி வார் இங்கே இப்படி ஓ ஐயோ எனக்கு சிரிப்படைக்கிறா போயிட்டுப்பா அது தெரியா காட்டமா ஓ முந்திய ஒரு நேரம் அப்போ என்னண்டு இருக்குதானே இது என்னப்பா ஹோம்ஒர்க்கு தெரியாமல் ஒரு மனுஷன் இருக்காங்க அப்போ நான் போய் என்ன இருந்தேன் காட்டுவேன் எப்படி 2 ஆள் ஓ அப்போ ஆளுக்கு இந்த தண்ணி முகத்தில் அடிச்சிருக்கு முகத்துக்கு இஞ்சி அடிக்கும் ஓ ரொம்ப ஐயோ கடவுளே தண்ணி கிட்ட தண்ணி கதை என்ன பிரச்சனைனா இந்த ஓட்டை கொஞ்சம் உயர்த்தலாமோன்னு கற்பாடு உயர்த்தினாலப்ப அங்கே இதை பழுத்தோம் நசி இது அது போக செருப்பு வெளியில் ஒரு மாவுள் துண்டு வந்து அடுத்தோம் நம்பிக்கா மாவுள் வைக்கல தானே சும்மா ஒரு இங்கே இருக்கா இது விளங்குது உங்களுக்கு இது நடுவே கணக்கா மாவுள் சீ வந்து வச்சிருக்கோம் புரியல கணக்கா இப்படி வருது எப்படி அப்படிதான் தண்ணி அவங்க அதை வடியும் அதுக்கு இதுதான் வடிய போகுது அப்படி தான் இளைஞானிக்கு கொஞ்சம் இளைஞானிக்கு ஓ இதே ஏற்கனவே உயரமாக தான் பாடாக்கு இதுக்கு உயர்த்தா அப்புறம் தண்ணி அங்கே அறியுமில்ல ஓ ஏன்னா என்னதுக்காக அந்த பைப்போல கொண்டு ஆக இனத்துக்கு பதிச்சு விட்டால் ஒரு தண்ணியை ஆக்கினாங்க சத்தம் ஆள் கடுமையா பின்னுக்கு தண்ணியை எடுக்கிறான் பிரச்சனை என்னண்டு தண்ணியால் பின்னு அதப்பா கொஞ்சம் பின்னுக்கு பட்டி பாய்ச்சி தான் அடுக்கும் செய்யலாம் பல இது சவர் தெரியுது எவ்வளோங்க உங்களுக்கு இது நான் கொண்டு இன்றைக்கே பாய்ச்சுதான் இல்லை விளையாண்டு இல்லை விளையாடு அதுக்கு அது வேறு ஓ அது வேறு இது குண்டு மணிச்சவர் இது குண்டு மணிச்சவர் இல்லை கடைக்கு சுற்றி வளைதான் கிடைக்கும் இது டொப் ஸ்ப்ரே இந்த நடுவாக அமைச்சுனா இந்த மேலே வரும் சாமான் மற்றது வந்து ஐந்து இது சாமான் நல்லா எவ்வளோ செப்பரேட்டா இருக்குது அதான்டா கிரி எது வாரத்துக்கு நின்றது தட்டி விட்டா மேல மற்ற இதுக்குள்ள கணக்கு ஐட்டம் கிடக்கிற முறையே சுடுதண்ணி சுடுதண்ணி கிஞ்ச அதே ஏன்னா ஐட்டம் கணக்கு இதோட இதுக்கு குறைச்சி கூட்டினா சுடுதண்ணி செட் ஆகும் வந்து மற்ற இது அந்த மேலே ஒவ்வொன்றுக்கும் தனியாக இருக்குது கீழுக்குண்டா கீழுக்கு மேலுக்குண்டா மேலுக்கு அப்படியே இருக்கும் ஓ இந்த சைட்டு ஆனால் இந்த இது இந்த வெள்ளியில் கிடக்கு எல்லாம் வெள்ளி தான் தனியார் அடிச்சா சும்மா பறக்கணும் அது என்னவாம் இது எவ்வளவாம் அடே சிங்கருக்கு முன்னால நின்று சிங்கத்தை பிரிச்சு வச்சு இந்த பிரிச்சு எங்க வேண்டினா சிங்கரா சிங்கர் பிரிச்ச சிங்கர் வேண்டலாம் சொல்றேன் என்ன நல்ல பாடியா இது என்ன சாமான இந்த சாமான லொஸ் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் இது தேடி எடுக்கிறாடா அப்போ கடவுளே இதுன்னு ஏமாண்டா அந்த இதுன்னு ட்ரைனேஜ் இந்த அப்படியே அப்படி இப்போ இதுதான் இனி இந்த செட்டுகள்லாம் வரப்போது வந்து மேல் சீலிங் வந்து நல்லா இது வந்து ஃப்ரூட் பேனல் சரியான கொஸ்ட் இது வந்து ஆனால் வடியாக இருக்கும் ஆனால் மேலுக்கு நான் செலக்ட் பண்ணால் நல்லா இருக்கு பார்த்துங்க நீ அந்த சாம்பல் இல்லை ரெண்டாக நல்லா இருக்கு உங்களுக்கு நல்லா இருக்கு மேலுக்குடா மேற்தட்டுக்கு இப்போ இந்த வேலைடா அப்போ நீட்டாக செஞ்ச வேலை இது இனி இதுக்கு தான் பொறுத்த வேலை இது அவங்கள பிடிக்கலாம் கிடக்கு இப்போ என்ன செய்கிறேன்னு வேலைக்குங்க என்னவா அவன் கால் முறிஞ்சு வச்சான் ஆக்சிடென்ட் ஒருவர் நாங்கள் மணிக்குடுக்குன்னு தெரியுமா மணிக்குடுக்கு தெரியுமா ஓ அவங்க பழைய டீம் இல்லைடா புதுப்பாட்டி அந்த பாட்டியா இது புதுப்பாட்டியோ கால் முறிஞ்சு வச்சாங்க அதெல்லாம் பெரிய பிரச்சனை அதுதான்
வேறு என்ன ஹோமட்டிங்க இது ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே செட் தான். பாத்ரூம் வந்து ஒரே செட் தான். ஒரே செட் தான். காட்டியாச்சு தானே அதை போலவே அதே இதில் டிஃப்ரெண்ட்டாக ஒன்றும் இல்லை வந்து. ஆனால் இதுக்கு அடுத்த ஷவர் கொஞ்சம் இது டிஃப்ரெண்ட்டாக அதை ஃபிட் பண்ண அப்புறம் காட்டுவோம் அந்த ஷவரை வந்து என்னென்று இந்த வேலையெல்லாம் இப்போ முடிக்கிறேன். அது இந்த தூசு அடிக்க விடுவா ஜிப்சத்துக்குள்ள தூசு அடிக்குதா? இந்த கொமாட்டை காட்டும் கொண்டாடி. ஆனால் இது படிச்சாக்கிட்டாப்பா ஏன்னாப்பா இது படியா இருக்கு இந்த கொமாட்டு. ஏன்னா இதுவும் வந்து இது ஓவல் ஷேப். இது வந்து வளைவு. அது வந்து அதை விட நல்லா கிடக்கு. அதுவும் நீங்கள் முதல்ல ஒவ்வொன்றையும் ஒரு நாள் இருந்து பாருங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதில் அப்புறம் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். எதில் இருக்க நல்லா இருக்கும். நானுங்க வீட்டில் மேய்க்கணுமா? அங்கே வெளியில் மற்றது கிடையாது. அதே உடைப்பா அது புறம்போக்காங்க. அதோண்டு தேவை கட்டை. என்னது அதோண்டு தேவை கட்டை. கட்டை தேவை. அது புறம்போக்கா கிடக்கு. அது மேலே தனியாக கிடைக்கும். அப்போ இதுகளுக்கு வந்து மேய்க்கணும் ஒரு அவசியம் இல்லையே. அதுகளுக்கு அப்பா நீங்கள் கை வைக்க போறீங்கன்றால் அப்பா அந்த கதை. ஓமோ. ஆனால் இந்த நில மாவுல உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன். நிலமன்ற இந்த சிவர் மாவு. இந்த சிவர் மாவு இல்லாமல் இப்போ இதுக்கு அடிக்க போகிறோம். என்னத்துக்குன்னு சொன்னால் இந்த முன் தூணுக்கு அது அவ்வளோதான். சரி கருப்பில் எடுப்பா பாருங்க. அப்படியே பாருங்க எப்படி ஆனால் என்பது தெரியவே ஏதோ நடக்குது. ஓ என்ன அதுக்கெல்லாம் நீங்கள் அது அது அதுக்கு என் பைப்பருமே வைப்பட்டு வென் போடாமோ. அப்போ அதான் அறுத்து வச்சு அதான் நீங்கள் நிறைய தாக்கலாது அதுக்குள்ளே கிரைண்டர் அது நிறைய தாக்கலாது. அப்படி இல்லாட்டி பெரும் பயரா இல்லாட்டி இப்போ அரைஞ்சி காலஞ்சி அரேஞ்சி பைப்பு கண்டி இங்கே பெண்டு தாஞ்சிண்ணா இழுத்தாச்சு இழுத்தாச்சு. போவே உண்டு கிடந்தப்போ ஏ சஞ்சினா மோட்டர் எரிஞ்சாக்கல்லோ இதே மாதிரி மேலே கிட்ட கிழக்கு தடுக்கலாம். ஓ ஓ எதுக்கு இதுக்கு மாவுல அன்னைக்கு அதுக்கு மாவுல வருண்ணா அது பெயிண்ட் தானே. ம் அப்போ அந்த என்ன சாமான் ஏதோ ஒன்று எடுக்கணும்னு அந்த நிலம் இருக்கிறத காட்டணும். இல்லை வேலையை முடிச்சுட்டு பார்த்தா அவ்வளோ ஒரு ஆசையாக இருக்கும். முடியுது இல்லையே. இப்போ காற்றுன்ற பெயிண்ட் அடிப்பாட்டணும்னு சொன்னால் கண்ணாடி அடிச்சுட்டா சரி. ஓ ஓ இதெல்லாம் கண்ணாடி அடிச்சுட்டா இனி ஆக்கள் வந்தால் படுக்கலாம்டாப்பா தாராளமாக. ஓ ஆனால் நாங்கள் எல்லாரும் மாவுளில் பாய்ச்சிட்டோம்னா டேமேஜ் பண்ணி போடுவாங்கடாப்பா. கீறுகள் வந்து வேலையோட முடிஞ்சு போட்டோம். ஏன்னா உயரங்களை கொண்டு வந்து இதில் வைக்க உயரத்தை கொள்ள கொஞ்சம் முடியாது. இந்த கீரம் உதாரணங்களை வச்சு ஒரு காவார் மாதிரி போட அதுதான். இல்லை இனி இதுக்குள்ளே வந்து சீலிங்குக்கு யூஸ் பண்ணுறேன்னா அந்த சில்லு இருக்குல்ல சில்லு பூட்டி தான் அந்த இது அரைக்கி செய்யணும். ஏணியல் கிணியல் ஒன்றும் பச்சு நீ செய்யலாம். அப்போ கவனிக்கணும். அதுதான்டா அப்போ இந்த சீலிங்குக்கு போங்களா. ஐயோ இதுக்கு என்ன செய்வோம்? சீலிங்குக்கு ஜிப்சம் அடிக்காமல் வேறையும் செஞ்சுடுவோமே. அதே ரைனியக்கா நேற்று சண்டேடாப்பா ரூம் தனக்காண்டு சொல்லி போட்டியல்ல நீ பேச்சு மாறக்கூடாது. எது எது இது இந்த ரூம் இந்த ரூம் இல்லை இல்லை அவன் சொன்ன ஒரு கண்டிப்பாக இந்த கதையினோட காய்ச்சவன் கதை கேட்கல. நான் சொன்னேன் இது என்ன கதை உங்களுக்கு இல்லை ஒரு சாமான்
கண்டிப்பாக நீங்கள் வாங்க அது உங்களுக்கு நான் இப்போ என்ன ஆச்சுட்டு வேண்டாம் இதுக்கு ஜிப்சம் எல்லாம் நம்ம அதில் எடுத்து விடுவோம் இதெல்லாம் பார்த்து போட்டு குழம்பு வரியா அது என்னது நான் முன்கூட்டி சொன்னபடியா இப்படி செய்திக்கிறோம். ஆனால் பாருங்கோ எங்களோட கட்டுற வீட்டில் வந்து நாங்களே டிசைட் பண்ணல எங்களுக்கு எந்த ரூம் உண்டு. உண்மையா வெளியில் இருக்கிறார்கள் சண்டை இப்போ எனக்கு இந்த ரூம் அவருக்கு அந்த ரூம் உண்டு. ஆனால் சந்தோஷம்டா உண்மையாக அந்த கதைகள் நான் சந்தோஷப்படுறேன். அதுதான் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நானே அவங்ககிட்ட சொன்னேன் அதே பிரச்சனை உங்களுக்கு முட்டை மாடு இலை இந்த மாதிரி கண்டிப்பாக அது செய்யலாம் வந்துருக்கேன். பொடியலுக்கு சரி சொல்கிறேன் நான் என்ன அவள் இப்போ வந்தால் இஞ்சா நிப்பேன்னு சொல்லிட்டு அப்புறம் இறக்காயில அது அவள் ஒரு வில்லங்கமான ஆள். அவள் வந்தால் இஞ்சா நிப்பேன்றாட்டா அப்புறம் ஒன்றும் செய்யலாம். ஸோ வந்து இன்றைக்கி நிலம் இழுத்துருக்காங்க. இங்கால வந்து இப்போ டைல்ஸ் அடிக்கிற கணிதம் வந்து நிலம் இழுத்துருக்காங்க. இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இந்த ஒரு மாபிள் அடிப்பை கொஞ்சம் நாங்கள் டிலே பண்ணித்தான் ஆகணும். ஏனென்றால் கட்டி மற்ற அவங்க வந்து கண்ணாடி வேலையை அந்த கண்ணாடி வேலையை கொண்டு வருவாங்க. அந்த நைதரசன் டேங்க் இருக்குல்ல அந்த டேங்கை கொண்டு வந்து வச்சானா மாவுள் சில்லம் பெல்லமாக போடும். அதே நாம் அவளுக்கு சொன்னோம் செய்யும் போது அந்த பொறுத்த வேலை எல்லாத்தையும் முடிச்சிடும். அதான் இப்போ காஞ்சிட்டு நோமல் அது இந்த துண்டு அங்காலே இது நடுத்துண்டு வந்தார் எடுத்துக்காம போடாது. ஏன் வந்து இந்த இழுத்துரு இலையில மாதிரி பிடிக்கும் மாவல் பிடிமாதுக்காண்டியோ இதுதான் அந்த அவங்களே செய்யணும். இதுதான் அந்த காயில் சிக்க பாட்டம் பச்சு இழுத்துக்கா அந்த கேர்ட்டின் பேர் உண்மையிலே வந்து அவ்வளோ பேர் எங்களை அந்த விரும்பி பார்க்குறாங்க. அந்த கேர்ட்டினா கூட அப்பா சொன்ன மாதிரிக்கு எனக்குமே கன பேர் அனுப்பிக்காங்களப்பா. ஓமாம் என்னோட ஆள் நேரம் 2000 காய்ச்சல் சரியான இடத்த பிடிச்சான். எதிர்பார்க்கல தான் உண்மை. மற்ற அவன் பட்டி வச்சுக்கான் பாருந்த அதுக்கும் ஆனால் வேறு ஒன்று இப்போ அந்த கல்யாணம் வராது. இப்போ என்ன பிரச்சனை கீழ் மாவுளின் கலர் எடுக்க இல்லாமல் இருக்கும். எதுக்கு நாங்களும் ரெண்டுக்கு அப்போ கேர்ட்டின் கடையை போய் பார்ப்போம் இருக்கா அடிச்சா கொண்டு விடுவாங்க. கேர்ட்டின் கடையை போய் பார்த்து போட்டு அதுதான். ஆனால் நிற்கிற மாதிரி இல்லையாப்பா எங்களுக்கு இப்போ வேளார் மாவுள்கார் வந்து நின்று செய்கிறாங்கண்டாக்காண்டி இதுகளுக்கெல்லாம் மாவுளை பறிச்சு விட்ட வேண்டாம். இனி வந்து சாமானை கொண்டு வந்து வச்சாலும் சடாப்பெல்லாம் உடஞ்சி ஓடும் எல்லாம். இப்போ அதை விட இப்போ இதுக்கு வைக்கக்கூடாது. இதுக்கு நான் வைக்கத்தான் சொன்னேன். ஆனால் இதுக்கு வச்சாலும் சிக்கல். அப்போ இந்த மேலான முடிக்கலாமோ மேலான முடிக்கிறதுக்கும் அந்த டாங்கெல்லாம் வைக்கணுமாக்குமா? இது மேல் வேலை பிரச்சனை இல்லை மேல் வேலையே மாவுள் வேலை பிடிக்கல. அதுவும் அந்த உங்கள் ப்ளம்பிங்கார் வேறு ஒன்று. இப்போ மெயினாக இந்த கண்ணாடி அடிக்கிறவங்களுக்கு வந்து கண்ணாடியை அடித்து போட்டுருக்கோன்னு சொன்னால் அப்போ நாளைக்கு மாவுக்காரர் வந்து எங்கே வைக்கிறோம்? மாவுக்கார் வந்து பாத்ரூமுக்கு குறையில் வைக்க சொன்னான். அப்போ இந்த இதுகளும் இல்லை. இதுக்கு ஜிப்சம் நம்பர் ஜிப்சத்து நீ பிடிக்க அவங்கள செய்யலாம் கேட்குறாங்க. முக்கியமான பகுதியில் இப்போ கீழ் துண்டு எல்லாம் ஜிப்சம் தானே. மேலே வித்தியாசம் அந்த படி கீழ் இதோண்டு சரிதானே இதுவும். அப்போ அந்த படின்ற அதுவும் ஜிப்சம் அதுக்கு எங்கடாப்பா அவங்கள பிடிக்கிறடாப்பா என்னண்டு அதுதான் நான் யோசித்தேன். எடுத்து பல்ப் போன்ற தான் போகமாட்டா. இந்த ஜிப்சம் வேலை முடிஞ்சாதான் வீட்டு வேலை முடிஞ்ச மாதிரி வரும். ஜிப்சம் போட்டுலாம் கிடந்து நாசமாக போகிறா எல்லாம். ஹோலுக்கு அடிக்கணும், இது கட்டாயம் அடிக்கணும். ஹோலுக்கு நான் பார்த்தா அன்றைக்கு அங்கடா அந்த ஜீவன் வீட்டை பார்த்துட்டு வந்தோம். இந்த மரமோ மரமே இப்போ இந்த அந்த அறையெல்லாம் மாவுள் வைக்கலாம். இந்த அறை இல்லை அறை ஒன்றும் வைக்கலாப்பா. அறை ஒரு நாள் தனியாக வைக்கல. அறை வந்து மாவுள் வைக்கலாம் ஃபுல்லாக செட்டாக தான் வைக்கலாம். அரை தனியாக மாவுள் வைக்கலாம் ஒரு நாள். அதான் பிரச்சனை. மிஞ்சின சீமனுக்கு வேலை முடிஞ்சிட்டு போயிருக்காங்க.
இந்த அறையின் மாவுளும் நல்ல லுக்காக இருக்குடாப்பா. இந்த பாத்ரூம் மாவுளும் மேல் சீலிங்கும் சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு. அந்த வாங்கிட்ட இந்த சீலிங் அடித்த கூலி மட்டும் 60,000 ரூபாடா. கூலி மட்டும். இந்த மாவுள் நல்லா இருக்கு. நல்ல சைனிங். நீ லைட் போடுறதுல நீ யாக்க தேவையில்லாது இப்போ இதுக்கு நான் ஜிப்சம் அடிக்க லேட் பண்ண காரணம் என்னென்னா அதுக்குள்ள தண்ணி வந்துட்டு இருந்த வழியா இப்போ ஒரு ஃபிட்டிங் பஸ்ஸு தான் அடிக்கணும். அடித்து இந்த கண்ணாடி எதுவில் கதைச்சி முடிச்சு விட்டோம்னா சரி. இதுக்கு இந்த கண்ணாடி அடிச்சு விட்டோம்னா தண்ணி வேறு இடம் இல்லை. அப்போ ஜிப்சம் அடிச்சு விடலாம், பிரச்சனை இல்லை. இப்படி ஜிப்சத்துக்கு வேறு யாரையா பிடிச்சி அரேஞ்ச் பண்ணணும். அப்போ வேறு என்ன அப்போ இப்போ இந்த இது பூசுறதும் ஒரு சிக்கல் பிள்ளோட கல். இது பூசுறதுக்கு அந்த இன்றைக்கு அந்த பொடியலோட காய்ச்சானவன் தான் பூசித்தலாண்டோம். அங்கே வட்டம் காட்டலாம். வட்டம் நல்லா பார்த்தியே உண்மைக்குதுண்ணா. மேலே இருந்து செய்கிறாங்க கஷ்டம். கீழே இருந்தவரோட செய்யலாம் போட. கீழே இருந்தா செய்யணும். நீ உயர்த்த போட்டு கீழே இருந்தாலும் செய்யணும். மேலே இருந்து நல்லா கிட்ட எடுக்கணும். அதை விட உண்மையாக இந்த தண்ணி என்ற சாமான் நிற்கப்படாதுங்க. இப்போ என்ன செய்யலான்னு பார்த்தா கொஞ்சம் இது புதுசு ஆனேன்றாலும் நிற்கப்படக்கூடாது. இந்த வட்டம் பார்த்தியலப்பா. இந்த வட்டத்துக்கு கண்ணாடி தான். வெளிநாட்டு மாடல் நல்லா இருக்கும். வட்டம் கண்ணாடி யாருக்கு என்னன்னு தெரியல. வட்டம் வேறு பொசாதான் அரிஞ்சு வச்சு கட்டின அப்படியே. டயர் இல்லை. இது ஒரு சுமார் நடுவில் சென்டர் கல்லை உடைச்சி பாதி பாதியாக வச்சு அந்த என்ன சிப்பை வேளாண்ட இருக்கீங்க. திரும்பி இந்த கதைங்க மொத்த காட்டி இதை மொத்த காட்டினா தெரியும் தானே. அப்போ சரி. அப்போ நாங்கள் இவ்வளோ தான் இப்போதைக்கு வந்து போய்கொண்டிருக்கிற வேலை. நீ முக்கியமாக எங்களுக்கு ஜிப்சம் வேலைக்கு ஆக்கணும். நல்ல நுட்பமாக ஜிப்சம் செய்யக்கூடிய பொடியெல்லாம் இருந்தால் நாங்கள் சொல்லுங்க. பழைய பொடியாக செய்வாங்க இல்லைன்னு இல்லை. ஆக்கள் கொஞ்சம் என்ன சொல்கிறது, வேலை ஒழுங்கு இல்லாமல் விட்டபடியாக கொஞ்சம் மனஸ்தாபங்கள் வந்து விடுபட்டு போச்சு. மற்றபடி ஆக்கள் ஓகே, பிரச்சனைன்னு இல்லை. பார்ப்போம் அவங்களுடைய கதை இப்போ என்ன மாதிரின்ட்டு வந்த பிறகு எதுக்கு நீங்கள் இப்போ வீடியோ பார்க்குற முறையில் தெரிஞ்சவருக்கா சொல்லுங்க. உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி தந்தால் ஹெல்ப்பாக இருக்கும். இன்னும் மூத்தப்பா ரெண்டாச்சு அது பிரச்சனை. ஆனால் கூட சும்மா மூத்தோடது வழியாக வெள்ளையாக இருக்கല്ലോ. ஆனால் ஆள் கவனம் கூட செஞ்சுனா மாஸ்க் எல்லாம் போட்டு நிற்கிறாள். ஆள் உடம்புல கவனம் அப்படி விளையாடு. தண்ணி வடியுதப்பா கவனம். கரண்ட் பிளாக்கு நேரு. இவ்வளவு வேகமாக வேலை செய்கிறீங்க வந்தியல்னா ஒரு 3-4 நாள்லேயே கூட பெரும் வேலையில் ஒதுக்கி போடுவீங்கப்பா. வேற எங்க வேலையை போக போறீங்க? நீங்களோ? சரி சரி. இது சரி சாமானியம் போடணும். இது டீயோ டீ எப்போ ஒருத்தருவாங்க? இந்த டீ இது டீ இந்த 3/4 டீ வேணும். இது பெண்டு டக்கேண்ணே அதுக்கு டீ போடுவோம். அது தான் இல்லை. ஆனால் டீ அப்படி இல்லைன்னு சொன்னால் டீ வந்து போகிற பைப்பில் ஒரு ஓட்டையை போட்டால் டீ தான். அப்புறம் என்ன நேராக போகிற பைப்பில் செஞ்சுன்னா ஒரு ஓட்டையை போட்டு விட்டிங்கன்னா இப்போ டீ தான். அது டீ அப்படி விளையாட்டு எப்படி ஹீட் பண்ணிட்டு வைக்கணும். அது வேலை இந்த வேலை முடிஞ்சுன்னா அவங்க மாவுள் வைப்பாங்களா? அதே அப்படி வேலை. என்ன சாமான்? கோலிங் பெல்லோ எங்களுக்கு நாங்கள் எங்கேப்பா உள்ளுக்கு இருக்கப்பா கோலிங் பெல் அடிச்சு கூப்பிடுறாங்க. நாங்கள் எப்போ மொழியில் அப்போ செஞ்சு நீங்கள் அடைச்சி விடுவீங்களா? அவரை அடைச்சி விடுங்க. ஓகே டீ என்ன எத்தனை டீ வேணும்?
மூணு ஜீவனும் போல சரி கணக்கு வேணும் டீ கணக்கு வேணும் அங்காளம் வேணும் இல்லை சொல்லுங்க எத்தி இந்த பிறகு கரைச்சி பிறகு பெண்டிச்சு எங்களை கிட உங்களுக்கு என்ன சொல்லுங்க ஒன்று சார் இது எத்தனை டீ செஞ்சு நான் வேணும் முக்கால் இஞ்சி டீ தானே பாருங்க கணக்கை பாருங்க அதில் உண்டு இதில் உண்டு 2 இங்கே 3 அங்கே 4 5 6 6 ஒரு 10 காம் போல ஏன்னா 10 டீ ஆனுமே சரியா இப்போ பிளேண்டி பருவதான் சாட்டா இங்கே பிளேண்டி அந்த ரேட்டையும் சொல்லி விட்டு டீ வேண்டியா சொல்ல செஞ்சு நான் எடுத்தா எடுக்கல இப்போ ஆளப்பூர் மேசனும் ஆள் கண்ணாடி போட்டு எடுத்து பாப்பம் பாப்போம் கண்ணாடி போட்டியலோ எடுத்து இறக்கணுங்க கீழே போடுங்க பாப்போம் அப்படி என்ன இந்த கண்ணாடி 200 கொஞ்சம் நோவல்ல கள்ளி எப்படி உண்மையா இந்த விளையாண்டு ஏரியா கொஞ்சம் கண்ணாடி பண்ணி வச்சிருக்கேன் இங்கே வேலை செஞ்சு முடியல இன்னொரு அந்த வேலை எடுக்கிறார் உனக்கு சவால் சொல்லி போட்டேன் அப்போ இப்போதைக்கு வேலை ஒன்றும் எடுக்காது என்ன அலுவலா முடியும் சட்டை போட்டா நல்லதா முடியும் அப்போ செஞ்சா நாங்கள் போட்டு வர மாட்டேன் நிப்பிடலாம் நீங்கள் ஆள் இன்றைக்கு 3 வழி தானே ஒரு 2 வழி நான் போட்டும் அலுவலை கிடக்குற இல்லை மேலே கணக்கு விஷயம் வேலை கிடக்கு நான் வந்துடுவேன் நீங்கள் முடியுங்க வார் வெளியில் என்ன போகணும் போட்டு வார் யாரு உங்களையோ நான் படி ஊரையாமே விளையாட்டு தன்னை வீட்டுக்காரர் தன்னை வீடியோ பிடிக்கணும்னு சொன்னேன் படி ஊரை தண்டு அதெல்லாம் அவ்வளோ கேளுங்க நீங்க சொல்லுங்க வீடியோ என்ன பிடிக்கணும்னு சொல்றத விட நீ அந்த வீடியோ பார்க்க விடண்டு ஓ அது என்ன வேற யார்ட்டையும் போட்டா பாப்பா நீங்க வந்தா பார்க்க மாட்டோம் என்ன கேள்வியா அந்த நாளைக்கு தண்ணி டேங்க் கதையோட குழம்பி இருப்பான் நினைக்கிறேன் இந்த வீட்டுக்கு அந்த தண்ணி டேங்க்ல இந்த தண்ணி இருக்குன்னு கேட்டீங்கல்ல அந்த கதையோட குழம்பி போய் நினைக்கிறேன் வீட்டுக்காரி அது பிரச்சனை இல்லை சமாளிப்போம் சரி முடிச்சு கொள்ளும் நாங்களே விளக்கிடுவோம் வரட்டு ஆனால் மணியாகிட கண்ணாடி கடும் பாதுகாப்பு சட்ட பாதுகாப்பு இங்கே டே அல்லே வரப்படாப்பா வேலை இல்லாட்டி அப்படி தான் வரும் சரி ஓகே வேலையில் அப்படி கமெண்ட் பண்ணுங்க பாய்